அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்த்தல். நம்ம திறமை நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது புது விஷயங்களையும் புது தொழில்நுட்பத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இப்போ உள்ள ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு, கம்ப்யூட்டர் உலகம்னு சொல்லுவாங்க, இதில் நம்ம தாக்கு பிடிச்சி நிற்க முடியும், மற்றவங்களோட போட்டி போட முடியும். அதில் அந்த திறன் வளர்த்தல் அப்படிங்கிற இந்த இதில் தலைப்பில் நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கோம். குறிப்பாக இங்கிலீஷில் டைப்பிங் செய்வது எப்படி. இந்த காலத்தில் டைப்பிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கம்ப்யூட்டர் எதாக இருந்தாலும் நம்ம தமிழில் டைப் பண்ணுறோம், இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம். என்னதான் நம்ம பார்த்து அடித்தாலும் அந்த லெட்டரை பார்த்து அடிக்கும்போது லேட் ஆகும், டைம் ஆகும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த டைப் பண்ணிக்கும்போது ஸ்பீடு கொண்டு வரணும். ஸ்பீடு கொண்டு போகணும், அதுக்கு சில பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை தான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். இது வரையும் இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறது, குறிப்பாக கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் எப்படி டைப் பண்ண முடியும், டைப் பண்ணணும், என்ன அதுக்கு முறைகள், என்ன மெத்தடு, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எப்படி ஃபிங்கரிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். இது வரையும் 4 வீடியோ வெளியிட்டிருக்கோம். பார்ட் 4 வரையும் வெளியிட்டிருக்கோம். இது அந்த சீரீஸில், அந்த வரிசையில் இது 5வது வீடியோ. அதாவது இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம், டைப்பிங் பயிற்சி எப்படி, ஃபிங்கரிங் எப்படி பண்ணணும், எப்படி இங்கிலீஷில் ஸ்பீடாக டைப் பண்ணலாம், அதுதான் அந்த பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 4 வீடியோ முடிஞ்சிருச்சு. இது 5வது வீடியோ. இந்த பாருங்க, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஹோம் கீன்னு பேர், ASDFGH, அதே போல செமிகோலன் LKJH. இது ஹோம் கீன்னு பேர். இதில் தான் நம்ம அந்த ஃபிங்கரை வச்சுக்கணும் கரெக்டாக. இல்லை ASDF இந்த A சுண்டு விரல், S மோதிர விரல், D நடுவிரல், F ஆள்காட்டி விரல். இது இடது பக்கம். அதே போல வலது கை சுண்டு விரல் செமிகோலன், மோதிர விரல் L, நடுவிரல் K, ஆள்காட்டி விரல் J. இதான் ASDF செமிகோலன் LKJ. இதான் அந்த ஃபிங்கர் பொசிஷன். அந்த கம்ப்யூட்டரில் கீபோர்டில் இந்த லெட்டர் மேலே தான் இந்த 2 கையினுடைய விரலை கரெக்டாக வச்சுக்கணும். இடது கை விரலை ASDF 4 ஃபிங்கரை வச்சுக்கணும். அதே போல் வலது கையில் செமிகோலன் LKJ அப்படிங்கிறத அந்த ஹோம் கீ மேலே வச்சுக்கணும். இதை நம்ம 4 வீடியோ ASDF வரிசை அடிக்க சொன்னோம். அதுக்கப்புறம் அதே போல் வலது பக்கம் செமிகோலன் LKJன்னு அடிக்க சொன்னோம். இந்த இடது பக்கத்தில் உள்ள F, அதாவது இந்த ஆள்காட்டு விரலில் திருப்பி G அடிக்க சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த வலது கை ஆள்காட்டு விரல் H அடிக்க சொன்னோம். இப்போ இந்த ஹோம் கீ ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, அதாவது நடுவரிசை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நடுவரிசைக்கு மேலே உள்ளது. அதில் என்னென்ன லெட்டர் வருதுன்னா QWER வருது, அதெல்லாம் T வருது, Y வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா POIU வருது, POIUY. இந்த பக்கம் QWERT. மொத்தம் இந்த மேலுள்ள வரிசை. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா இந்த QWER எப்படி அடிக்கிறது, POIU எப்படி அடிக்கணும்னு பார்க்க போறோம். குறிப்பா இந்த A அடிச்ச சுண்டு விரலாலேயே என்ன பண்ணணும், Q அடிக்கணும். இந்த மோதிர விரல் S அடிச்ச விரலாலே இந்த W டைப் பண்ணணும். இந்த நடுவிரல் D அடிச்ச விரலாலே E டைப் பண்ணணும். சுண்டு விரல் F அடிச்ச விரலாலே R டைப் பண்ணணும். சரிங்களா? இது இடது பக்கம். வலது பக்கம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல், அதாவது செமிகோலன் அடிச்ச விரலால P அடிக்கணும். இந்த மோதிர விரல் L அடிச்ச விரலால O அடிக்கணும். இந்த நடுவிரல் K அடிச்ச விரலால I அடிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் J அடிச்ச விரலால U அடிக்கணும். இந்த T-யும் Y-யும் அடுத்த வீடியோல எப்படின்னு சொல்லி கொடுக்கும். இந்த வீடியோல மேலுள்ள வரிசையில் QWER, வலது பக்கம் POIU எப்படி அடிக்குன்னு சொல்லி இன்னும் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம்.
டைப்பிங் செய்யும் பயிற்சி பட்ஜெட் 3 எக்ஸசைஸ் 7 7வது பயிற்சி. உங்களுடைய இடது கை விரல்களை ASDF எழுத்துக்கள் மீதும் வலது கை விரல்களை செமிகோலன் LKJ எழுத்துக்கள் மீதும் வைத்துக் கொள்ளவும். அதாவது ஹோம் கீ மேல வச்சுக்கணும். ஹோம் கீனா இடது பக்கம் வந்து ASDF, வலது பக்கம் வந்து செமிகோலன் LKJ அது மேல வச்சுக்கணும். இப்பொழுது நடுவரிசைக்கு மேல் இடது கை விரலுக்கு மேல், இந்த இடது கை விரலுக்கு மேல நடுவரிசைக்கு மேல இடது கை விரலுக்கு மேல எந்த லெட்டர் இருக்குன்னா QWERT இருக்கு. வலது கை விரலுக்கு மேல் என்ன இருக்குன்னா POIUY இருக்கு. இப்ப இந்த எழுத்துக்களை எப்படி டைப் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் வீடியோல காமிச்ச மாதிரி இதை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இந்த டேபிள இது வந்து இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இந்த பிளாக் அந்த லைன் இதுக்கு அப்புறம் உள்ளது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப இந்த ASDFG பார்த்தோம். இந்த A வந்து சுண்டு விரல், S வந்து மோதிர விரல், D வந்து நடுவரல், F வந்து ஆள்காட்டி விரல், இந்த G வந்து ஆள்காட்டி விரல் மூலம் அடிச்சோம். இது வந்து நடுவரிசை ஹோம் கீ தான் அடிச்சோம். இப்ப அதே போல A அடிச்ச கையால அதாவது விரலால சுண்டு விரலால Q அடிக்கணும், S அடிச்ச விரலால W அடிக்கணும் மோதிர விரலால, நடுவிரல்ல D அடிச்ச விரலால E அடிக்கணும், ஆள்காட்டி விரல் F அடிச்ச விரலால R அடிக்கணும். இதுதான் இடது பக்கம் உள்ள லெட்டர்ஸை இப்படிதான் அடிக்கணும். ரைட்டுங்களா? அந்த Tங்கிற எழுத்து அதே போல ஒய்ங்கிற எழுத்து அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அதே போல இந்த பக்கம் வலது பக்கம் பாத்தீங்கன்னா செமிகோலன் அடிச்ச விரல் அதாவது சுண்ட விரலால P அடிக்கணும், L அடிச்ச விரல் அதாவது மோதிர விரலால O அடிக்கணும், K அடிச்ச விரல் அதாவது நடு விரலால I அடிக்கணும், J அடிச்ச ஆள்காட்டி விரலால U அடிக்கணும். அது இதுலயும் கொடுத்துருங்க. LFங்கிறது லிட்டில் ஃபிங்கர், RFங்கிறது வந்து ரிங் ஃபிங்கர், MFங்கிறது மிடில் ஃபிங்கர், IFங்கிறது இண்டெக்ஸ் ஃபிங்கர். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். திருப்பி பாருங்க, இப்படி ஆக்ஷன் பண்றேன். எப்படின்னா இப்ப A அடிச்ச விரலால Q அடிக்கணும், S அடிச்ச விரலால W அடிக்கணும், D அடிச்ச விரலால E அடிக்கணும், F அடிச்ச விரலால R அடிக்கணும். இது இடது பக்கம். அதே வலது பக்கம் வந்தீங்கன்னாக்கா செமிகோலன் அடிச்ச விரலால P அடிக்கணும், L அடிச்ச விரலால O அடிக்கணும், K அடிச்ச விரலால I அடிக்கணும், J அடிச்ச விரலால U அடிக்கணும். இது ரெண்டும் Tயும் ஒய்யும் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்லிட்டு. இப்ப 4 தான். இப்ப இந்த A அடிச்ச விரல இது Q அடிக்கும்போது கொஞ்சம் லைட்டா அந்த பக்கம் லெஃப்ட் சைடு போற மாதிரி இருக்கும். விரல அடிச்சுட்டு திருப்பி இங்க ASDF வந்துடணும். இதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதான் ஹோம் கீ. Q அடிச்சாலும் திருப்பி இந்த சுண்டு விரல் வந்து Aக்கு வந்துடணும். அதே போல இந்த மோதிர விரலால W அடிச்சுட்டு எஸ்க்கு வந்துடணும். அதே போல நடுவரில் வந்து E அடிச்சுட்டு திருப்பி நடுவரில் வந்து Dக்கு வந்துடணும். அதே போல இந்த ஆள்காட்டி விரல் R அடிச்சுட்டு Fக்கு வந்துடணும். இதான் வந்து அந்த ஹோம் பொசிஷன் ASDF. அதே போல இங்க வந்து செமிகோலன் LKJ I அடிச்சுட்டு அதாவது I அடிச்ச விரலால P அடிக்கணும், P அடிச்சுட்டு இந்த செமிகோலனுக்கு வந்துடணும். O அடிச்சுட்டு அதாவது மோதிர விரலால O அடிச்சுட்டு திருப்பி L பொசிஷனுக்கு வந்துடணும். அதே போல இங்க இது நடுவரால I அடிச்சுட்டு அந்த ஒரிஜினல் பொசிஷன் Kக்கு வந்துடணும் நடுவரல். அதே போல ஆள்காட்டி விரல் U அடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பொசிஷன் Jக்கு வந்துடணும். லைட்டா விரல் மூவ்மெண்ட் அவ்வளவுதான். ரைட்டுங்களா? இது வந்து ASDF செமிகோலன் LKJ இதுக்கு மேலுள்ள வரிசை. இது நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தது கீழே உள்ள வரிசைக்கு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் டைப்பிங் செய்யும் பயிற்சி. ஸ்டெப் 1. பிளேஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன் ASDF. இடது கை விரல்களை ASDF கீ மீது வைக்கவும். இடது கை வந்து ASDF மேல வச்சுங்க, இடது கை விரல்களை. ஸ்டெப் 2. பிளேஸ் தி ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன் செமிகோலன் LKJ. வலது கை விரல்கள் வந்து செமிகோலன் LKJ அந்த ஹோம் கீ மேல வச்சுக்கணும். ஹோல்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் தம் ஆன் ஸ்பேஸ் பார் கீ. அதாவது அந்த ரெண்டு இதையும் வந்து இந்த இதில் வச்சிடணும், அந்த ஸ்பேஸ் பார்ல வச்சுக்கணும். இது ரெண்டு கட்ட வரலையா அதாங்க சொல்லிருக்காங்க. அதாவது ஸ்டெப் 3. ஹோல்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம் ஆன் ஸ்பேஸ் பார் கீ. இரண்டு கட்டை விரல்களையும் ஸ்பேஸ் பார் கீ மீது வைத்துக் கொள்ளும். இப்போ பொசிஷன்ல வச்சாச்சு. இடது கை வந்து ASDF மேல வச்சாச்சு, வலது கை வந்து அந்த
செமிகோலன் எல்கேஜி மேலே வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சுண்டு விரலால், அதாவது ஏ டைப் அடிக்கும் விரலால், அதாவது லிட்டில் ஃபிங்கர் விரலால் கியூ எழுத்தை டைப் செய்யவும். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஏ அடித்த விரலால கியூவை டைப் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ டைப் அடிக்கும் விரலால் கியூ எழுத்தை டைப் செய்யவும். மோதிர விரலால் எஸ் டைப் அடிக்கும் விரலால் ரிங் ஃபிங்கர் டபிள்யூ எழுத்தை டைப் செய்யவும். அதாவது இது வந்து ரிங் ஃபிங்கர், எஸ் அடிச்ச விரல், இது வந்து மோதிர விரல், மோதிர விரலால டபிள்யூ அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நடு விரலால், அதாவது டி டைப் அடிக்கும் விரலால், அதாவது மிடில் ஃபிங்கர் இ எழுத்தை டைப் செய்யவும். அதாவது இந்த டி அடிச்ச எழுத்தால் நடு விரல், இடது பக்கம் இடது கை விரல், இடது கை விரல நடு விரல் டி அடிச்ச விரல், அந்த டி அடிச்ச விரலால் என்ன அடிக்கணும்? இ அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆள்காட்டி விரலால், அதாவது எஃப் டைப் அடிக்கும் விரலால் ஆர் எழுத்தை டைப் செய்யணும். அதாவது இந்த எஃப் அடிச்ச விரலால, அதாவது ஆள்காட்டி விரல் பேரு, அதனால எது அடிக்கணும்? ஆர் அடிக்கணும். இது வந்து இடது பக்கம் முடிஞ்சு போச்சு. இதோட ஸ்டெப் 4 முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் 5 என்னது? இது வலது கை. அந்த ஸ்டெப் 4 வந்து இடது கை 4 விரல். ஸ்டெப் 5 வந்து வலது கை 4 விரல். சுண்டு விரலால், அதாவது செமிகோலன் டைப் அடித்த விரலால் பி எழுத்தை டைப் செய்யவும். அதாவது இந்த செமிகோலன் அடிச்ச விரலால எது அடிக்கணும்? பி அடிக்கணும். அது சுண்டு விரல். ரைட்டுங்களா? அடுத்தது மோதிர விரலால், அதாவது எல் டைப் அடித்த விரலால் ஓ எழுத்தை டைப் செய்யும். அதாவது இந்த எல் டைப் பண்ண விரல், அதாவது மோதிர விரல், ரைட் சைடில் உள்ள மோதிர விரலால ஓ டைப் பண்ணு அப்படிங்கிறாங்க. அடுத்தது நடு விரலால், அதாவது கே டைப் அடித்த விரலால் ஐ எழுத்தை டைப் செய்யவும். அதாவது இந்த கே எழுத்து, அதாவது நடுவிரல், அதனால எதை டைப் பண்ணிக்கணும்? ஐயை டைப் பண்ணு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆள்காட்டி விரலால் ஜே டைப் அடித்த விரலால் யூ எழுத்தை டைப் செய்வோம். அதாவது இந்த ஜே ஆள்காட்டி விரல், அதனால ஜே அடித்த விரலால யூ டைப் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து இந்த ஆங்கிலத்தில் அந்த மேலுள்ள ரோ, ஹோம் கீக்கு மேலுள்ள ரோவை எப்படி அடிக்கிட்டு. குறிப்பு, டி ஒய் எழுத்தை டைப் செய்யும் பயிற்சி அடுத்த வீடியோவில் விளக்கப்படும். இதில் வந்து 2 எழுத்து இன்னும் சொல்லி கொடுக்கல. டி எப்படி அடிக்கிறது, ஒய் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. இதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லி கொடுப்போம். இப்போ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு 4 லெட்ரு, அதாவது QWER எப்படி டைப் அடிக்கணும், அதே போல் POIU எப்படி டைப் அடிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் டீயும் ஒய்யும் எப்படி டைப் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா அப்போ மேலுள்ளவரும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி ஆயிடும். வாங்க நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ பட்ஜெட் 3 எக்ஸசைஸ் 7 7வது எக்ஸசைஸ். கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வரியையும் 5 வரிகள் என 2 நாட்கள் டைப் செய்யவும். அது AWERQFA. இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைடு செமிகுலன் OIUPJ செமிகுலன். இது ரைட் சைடு. இப்படி மாற்றி மாற்றி ஸ்பேஸ் விட்டு மாற்றி இந்த மாதிரி என்ன பண்ணு, 5 வரிகள். நான் 2 வரி அடிச்சிருக்கேன். இது மாதிரி 5 வரி அடிக்கணும். 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 வரி 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஓரளவு. அதோட எக்ஸசைஸ் 8, இது எக்ஸசைஸ் 7. ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்பீடாக அந்த ஃபிங்கரிங் வந்து நல்லா அடிக்க முடியும். லெட்டரையோ ஈவன் ஒரு டெக்ஸ்டையோ ஈவன் நீங்கள் புக்குக்கே வந்து பல பேஜ், நூற்றுக்கணக்கான பேஜை ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் அடிக்க முடியும். ஆனால் எல்லா எக்ஸசைஸையும் கேர்ஃபுல்லாக கவனமாக முடிங்க. இது எக்ஸசைஸ் நம்பர் 7. அதாவது இந்த மாதிரி இந்த ஒரு வரி 2 வரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 5 வரி அடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 வரி 2 நாள் டைப் பண்ணால் போதும். அப்புறம் எக்ஸசைஸ் 8, கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் 3 வரிகள் டைப் செய்யும். இப்போ மொத்தம் வந்து எத்தனை வார்த்தை கொடுத்துருக்கோம்? இங்கே 1 ஆரம்பிக்குது. 1 வி, 2 ஈஸ், 3 எஸ், 4 ஆஃப், 5 இஃப், 6 ஹி, 7 டூ, 8 ஓர் ஆர், 9 வார், 10 வாஸ், 11 அவர், 12 இகேஇ, 13 இயர், 14 ரோ, 15 RUE, 16 QUA, 17 QUIP, 18 QUAD, 19 வேல், 20 ஹூப், 21 போர், 22 ரூல், 23 ஐடல், 24 ஓக்ஸ், 25
குயில் 26 குயில் 27 வேர்ல்டு 28 ஜோக் 29 ரிப்பேர் 30 ஓர்டர் 31 ஐடியல் 32 அப்பர் 33 குவாக்கர் 34 குவாட்ரா 35 ஓஃபுல் 36 போர்டு 37 ரோய்சர் 38 ஒபேக் 39 ஜிக்ஸா 40 அப்போல் 41 குவாரல் 42 வேக்ஃபுல் 43 ப்ரிப்பேர் 44 ஷவர்ஸ் 45 அவர்செல்ஃப் 47 ஆர்டர்ட் 47 ஜெலஸ் 48 ஃபெயில்யூர் 49 ஆக்வர்டு 50 ஸ்காலர் 51 டவுட்லர் 52 எலிப்சிஸ் 53 குயிரிஷ் 54 வேட்லர் 55 பவுடர்ஸ் 56 ஃபூலிஷ் இப்படின்னு 56 வார்த்தை கொடுத்துருக்கோம். 56 வார்த்தையை ஒரு வார்த்தையும் 3 வரி டைப் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த டைப்பிங் இன்ஸ்டியூட்ல என்ன எக்ஸசைஸ் கொடுத்துறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்கு. டைப்பிங் இன்ஸ்டியூட்ல என்ன எக்ஸசைஸ் கொடுத்துறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்கோம். அதனால இந்த 56 வார்த்தைகளையும் ஒரு வார்த்தையும் 3 வரி டைப் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸசைஸ் 8. எக்ஸசைஸ் 9 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வரியையும் 5 வரிகள் என 2 நாட்கள் டைப் செய்யும். இந்த ஒரு மொத்தம் 3 வரி கொடுத்துருக்கு. She used a file. He feels sure he has a large file. Semicolon. 2. Jack had a large field. He is glad he had a share. 3. Harry said he is glad if Jack Hill has had aid. அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை ஒரு வரியும் 5 வரின்னு 2 நாட்களுக்கு டைப் செஞ்சிங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் 7, எக்ஸசைஸ் 8, எக்ஸசைஸ் 9 இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஓரளவு அந்த மேலுள்ள வரிசை வந்து கிளியர் ஆகிடும். இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி வணக்கம்.